எம். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் எ வெரி குட் கமெண்ட். கடவுளே உங்க சர்வீஸ்க்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம். பிகாஸ் யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட் கேடி ப்ராசஸ் ஃபார் பப்ளிக் ஹெல்த். கேடின்னு என்னன்னு தெரியல, நாலேஜ் ப்ராசஸ் நினைக்கிறேன். I don't know how many doctors will do this. You earned more general audience respect, mom. Thank you செந்தில். அதுக்கப்புறம் செந்தில் வந்து இன்னொரு கேள்வி சொல்லியிருக்காங்க. மேம் suggest some vitamin D, magnesium and energy tablets for balancing the body and gain more energy. Okay, நான் வாரத்துக்கு ஒரு தடவை தற்பொழுது விட்டமின் D3 சாப்பிட்றேன். ஏன் விட்டமின் D3 சாப்பிட்டால் உடல் வழியாக, அதாவது நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல இருந்து விட்டமின் D3 நல்லா அப்சார்ப் ஆகும். விட்டமின் D மீன் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால விட்டமின் A and D நாங்க சாப்பிடுவோம். அதை விட அந்த விட்டமின் D3 குயிக்கா அப்சார்ப் ஆகி நல்லா உடல்ல சேர்ந்து ரத்தத்துல கலர்ந்து அழகா போனுக்கு பிரெயினுக்கு மற்றபடி உடலில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் இந்த D போயிடுது. இந்த D என்னெல்லாம் செய்யுது? ஏன் விட்டமின் Dன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் செய்யும். பிறந்த குழந்தைகளுக்கு விட்டமின் D இப்போ ரெக்கமெண்ட் பண்றாங்க. பெஸ்ட் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோனேட்டல் பிசிஷியன்ஸ் பிறந்த குழந்தைகளுக்கு B காம்ப்ளெக்ஸ் விட்டமின் D கொடுங்க. எஸ், என் பேத்திக்கு கொடுக்கறாங்க. வாழ்க அந்த டாக்டர், வாழ்க. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கறாங்க. புரோட்டீன்ஸ், முக்கியமாக 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம உடலுக்கு தேவையான பலவிதமான புரோட்டீன்ஸை, என்சைம்ஸை சத்துக்களாக உடலில் கிரகித்து அழகா நம்ம பாடி ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சாப்பிட்ற அந்த விட்டமின் D3 இதுதான். ஸோ நான் சாப்பிடுகிற விட்டமின் Dக்காக என் உடலின் எல்லா பாகங்களும், எஸ்பெஷலி என்னுடைய பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்காக, எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்றதுக்காக, டிமென்ஷியா, சீனியர் சிட்டிசன்னாலே மறதி வந்துடும், அதாவது ஒர்க்கிங் மெமரி அடி வாங்கும். ஒர்க்கிங் மெமரின்னா என்னது? ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, ஒர்க்கிங் மெமரி, இமோஷனல் மெமரி, பலவிதமான மெமரிஸ் இருக்கு. இதுல ஒர்க்கிங் மெமரி அப்படின்னா நான் யார், நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன், நான் இப்ப என்ன செய்யறேன், என்னுடைய இது வரைக்கும் நான் கற்று அறிந்து கொண்டது எல்லாத்தையும் கேரி பண்ணி அழகா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த விட்டமின் D வேணும். ஸோ விட்டமின் D3 ஓகே, 60,000 யூனிட்ஸ். என்ன பிராண்ட் வாங்குறேன்? D ரைஸ். இது என்ன கம்பெனி? USV அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ USV வந்து இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் விட்டமின்ஸ். ஓகே, ஸோ இந்த டேப்லெட்டை நீங்க வாரத்துக்கு 1 சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஈவன் டாக்டர்ஸ் 3 விட்டமின் D லெவல் எவ்வளவு இருக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 100ல இருந்து 150 வரை வைங்க. 200 mgக்கு மேல போச்சுன்னா தான் தே நோட்டீஸ், அதாவது டாக்ஸிசிட்டி இல்லைன்னா அது நல்ல ஒரு லெவல் அப்படின்னு சொல்றேன். ஆனா எவ்வளவு இருக்கு டாக்டர்ஸ்க்கு? 3 இருக்கே, 3. அதனாலதான் என்கிட்ட வர்றாங்க. ஐயோ பயமா இருக்கு, ஆன்சைட்டி இருக்கு, கோபம் வருது, எரிச்சல் வருது, மூளையே நெகட்டிவா போயிடும். ஸோ இந்த பிரெயின் எனர்ஜி அழகா சேனலைஸ் பண்ணணும்னா விட்டமின் D வேணும். இதை தான் நான் சாப்பிட்றேன். இதுல வந்து ஆக்சுவலா 8 டேப்லெட்ஸ் இருக்கும். இதுல வந்து யூஸ்வலா 8 டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. விட்டமின் D டிஃபிஷியன்சி உள்ளவங்க இது டெய்லி 1ன்னு 4 நாள் சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1ன்ட்டு இதை 4 வாரம் சாப்பிடுங்க. அப்போ இது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு உரிய டோசேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டோஸ். உங்களுடைய பிளட்டை செக் பண்ணி பாருங்க. முன்னெல்லாம் அந்த வசதி கிடையாது. இப்போ D, B12 எல்லாம் தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட்ல எல்லா விட்டமின்ஸ் இல்லை, சில விட்டமின்ஸ் லெவல்ஸ் தெரியுது. ஸோ
இந்த விட்டமின் டி வாரத்துக்கு ஒண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம்ல, ஸோ அதே மாதிரி இது வாரத்துக்கு ஒரு டேப்லெட் ஒரு டைம், வீக்லி ஒன்ஸ் இந்த டேப்லெட்டை கொடுங்க.